அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் முன்பொரு காலகட்டத்தில் தன்னுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல திடமாக உள்ள ஒருவனால் எளிதாக பொருளாதாரத்தை சம்பாதிக்க முடியும். அப்படி உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அதே போன்று பார்த்தீங்க என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக சக்தி படைத்தவர்கள் முதலீடு செய்து வியாபாரம் செய்து அப்படி சம்பாதிக்கக்கூடியவர்களும் இருந்தார்கள். பின்பொரு காலத்தில் கல்வியெல்லாம் வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் நல்ல படித்தவர்கள் கல்வியிலே தேர்ந்தவர்கள் அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பாக கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தங்களுடைய நாவுகளால் அவர்கள் முதலீடு செய்து அதை கொண்டு பொருளாதாரத்தை அவர்கள் ஈட்டுவார்கள். அப்படி ஒரு காலம் தோன்றும் வரை யுக முடிவினால் ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் படித்திருக்க மாட்டார்கள், கல்வியாளர்களாக இருக்க மாட்டார்கள், உடல் ரீதியான எந்த விதமான வலுப்படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் தங்களுடைய பேச்சை மட்டுமே முதலீடாக கொண்டு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்களை இன்றைக்கு நாம் சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க சமூக ஊடகங்களை எடுத்துக்கிறங்க. அதுல இன்றைக்கு தங்களுடைய பேச்சுகளை கொண்டு முதலீடு செய்து அதுல உண்மையும் இல்லை நேர்மையும் இல்லை எத்தனையோ பொய்யான செய்திகளை எல்லாம் கொண்டு அவர்களுக்கு தேவை சம்பாத்தியம். அப்படி நாவுகளை கொண்டு இன்றைக்கு எந்த விதமான அறமும் இல்லாமல் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வெறும் பேச்சுக்கு பொருளாதாரத்தை ஈட்டுவது என்பது முன்பு உள்ள காலகட்டத்தில் எல்லாம் அது கற்பனை செய்து பார்த்திட முடியாத ஒரு நிலை. இது பேசினா யார் காசு கொடுப்பா என்று இருந்த காலகட்டம் போய் இன்றைக்கு பேசினால் அந்த பேச்சுக்கு லட்சங்கள்ல கோடிகளை இன்றைக்கு மக்கள் சம்பாதிக்கும் அளவிற்கெல்லாம் இன்றைக்கு நாவுகளை கொண்டே முதலீடு செய்து மக்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கிறது. இது போன்ற ஒரு காலம் வரும். ஆனால் அதில் நேர்மை இல்லாமல் உண்மை இல்லாமல் அறம் இல்லாமல் பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு ஏமாற்றும் பேர்வழிகளாக இப்படி நாவுகளை கொண்டு பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் எல்லா வகையிலும் வர்றாங்க. மார்க்க ரீதியாக கூட சொற்பொழிவு செய்யக்கூடியவர்கள் கூட தங்களுடைய பேச்சை முதலீடாக கொண்டு அதிலையும் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவர்களும் எத்தனை பேர் இருக்கிறார்கள். இப்படி தங்களுடைய நாவுகள் பொருளாதார ஈட்டலுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அதிலே உண்மை இல்லாமல் பொய்யை கலந்து இப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் என்பது கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் வரும் என்று சொன்னார்கள். அது போன்ற ஒரு கூட்டத்தை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே சூழல் இன்னும் அதிகரிக்குமா இல்லை இதுதான் கியாமத் நாளுடைய நெருக்கமான காலகட்டமா என்பதை நாம் அறிய மாட்டோம். ஆனால் அப்படி பேச்சை முதலீடாக கொண்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் சமூகத்தில் அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.